ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி சமையல். இன்றைக்கி ராஹி சமையலில் ஒரு சிம்பிளான டிஷ் பார்க்கலாம் வாங்க. இப்போது வெங்காயம், கடுகு, சீரகம், அப்புறம் வெந்தயம், வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டுட்டு காராமணி வச்சு வச்சுருந்தேன். நல்லா ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 100 கிராம் அளவுக்கு காராமணி ஒரு 5 விசில் போல் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் எவ்வளோ போடுறோமோ அதுக்கு டபுளாக தனியாத்தூள் போடணும். தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். போட்ட பிறகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இந்த நேரத்தில் சாம்பார் தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வத்தக்குழம்பு பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் மட்டும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். நம்ம பயிர் வேக வச்சு போட்டிருக்கிறதுனால சீரகத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது எல்லாமே நல்லா வதக்கிட்டு நம்ம ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்து வந்த பிறகு புளி தண்ணியுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வந்த உடனேயே நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் தான் இது. டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ புளி தண்ணி ஊற வைக்கிறதுக்காக ஊற வச்சுருந்தேன். முதல்லையே ஊற வச்சுருக்கணும். நான் ஊற வைக்காமல் குழம்பு செய்யும் போது ஊற வச்சுருந்தேன். அதுவுமே ஆட் பண்ணினா அது முடிஞ்சிடும். அப்புறம் நெல்லிக்காய் குல்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் துருகி எடுத்துக்கிட்டேன். இப்போலாம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால எதனா ஒரு சமைக்கும் போதோ ஏதாச்சும் ஒரு சாப்பிட்ணும், ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது. அதனால் நம்ம வீட்லேயே கொஞ்சம் நெல்லிக்காய் கொஞ்சம் தேனில் போட்டு குல்கன் மாதிரி செஞ்சு வச்சுருக்கோன்னா அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிற டைமில் நம்மளுக்கு இது ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டா போதும். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லையா? அதனால் குல்கண்டும் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் துருவிட்டு நான் வெல்லம் நல்லா பாகு எடுத்து கரைச்சி ஆட் பண்ணி அது எல்லாமே வற்றின பேருக்கு நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றி நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோன்னா ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு நெல்லிக்காய் குல்கன் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு செஞ்சோம் இல்லையா, அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக ஒரு சிம்பிளான சாம்பார் வறுத்தல் தான். சாம்பார் வறுத்தல் சொல்லலாம், வெங்காய வறுத்தல் சொல்லலாம். இது பேர் நல்லாயிருக்கும், ஒரு டேஸ்டியாக இருக்கும். இது வெங்காய வறுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு, ஒரு வத்தல், அதுக்கப்புறமா குல்கண்ட். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.